அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஹெச் கிச்சன். இன்றைக்கி நம்ம டிஹெச் கிச்சனில் பரோட்டாக்கும் சப்பாத்திக்கும் சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோங்க. பன்னீர் கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிரேவிக்கு தேவையான மசாலாவை இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். 3 காஞ்ச மிளகா, 2 பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 3 லவங்கம் எடுத்துருக்கேன். ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ தட்டில் மாற்றிக்கலாங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகாவை கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கூடவே ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை இது மாதிரி உள்ளே இருக்கிற சாரெல்லாம் எடுத்துட்டேங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க, சும்மா 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு கப் அளவுக்கு வெங்காயத்தாள் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தாள் சேர்த்ததும் நம்ம ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ தனியாக இருக்கட்டும். அதே எண்ணெயில் இப்போ பன்னீரை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் எந்த சைஸில் வேணால் கட் பண்ணிக்கலாங்க. பெருசாக வேணால் கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சின்னதாக வேணும்னா கூட கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீர் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குங்க. 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். இந்த மசாலாவை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஆற வச்சு இதுவும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாதுங்க. லைட்டாக சூடானதும் 1.5 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடுச்சுனாக்கா கடலை மாவு கட்டியாகிடுங்க. அதனால் லைட்டாக சூடானதும் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்குங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தாக்கா கொஞ்சமாக தண்ணியை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கல அந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கடைசியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் வந்து பால் ஆடையை சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் பால் காய்ச்சோம் இல்லையா, அந்த ஆடை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர், கொடை மிளகா, வெங்காயத்தெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.